ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஜூன் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் புக்கிங்கான டேட் எல்லாமே டிடிடி அஃபிஷியலா அப்டேட் பண்ணிட்டாங்க. நாளையில இருந்து உங்களுக்கு புக்கிங்ஸ் வந்து ஜூன் மாசத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே போல நீங்க ஏப்ரல் மாசத்துல தர்ஷன் டிக்கெட் 300 ரூபாய் வேணும் ஆன்லைன்ல புக் பண்றதுக்கான கடைசி ஆப்ஷனும் அப்டேட் ஆகியிருக்கு. எல்லா புக்கிங் பத்தின டீடைலும் இந்த வீடியோல பார்க்கலாம். அது கூடவே இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, திருமலை தரிசனத்துக்கு தேவையான இன்னும் ஒரு சில தகவல்களையும் இந்த வீடியோல கூடுதலா தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீடைலா பார்த்துடலாம். ஜூன் மாசத்துக்கான முதல் தரிசன டிக்கெட் புக்கிங் நாளைக்கு காலையில 10 மணிக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஜஸ்ட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு புக்கிங்ஸ் தான். இதில் செலக்ட் ஆனோம் அப்படின்னா நமக்கு வந்து தர்ஷன் டிக்கெட் நமக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். அண்ட் இந்த டிக்கெட்டில் இருக்க முக்கியமான விஷயம் வந்து இது வரைக்கும் நீங்கள் 300 ரூபாய் டிக்கெட்டில், எஸ்எஸ்டி டோக்கனில், ஆர்ஜித சேவா டிக்கெட்டில், அங்க பிரதர்ஷன டிக்கெட் இந்த மாதிரி நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணி சாமி பார்த்துருப்பீங்க. அதில் எல்லாமே நம்ம வந்து ஜெயன் விஜயன் வரைக்கும் மட்டும்தான் வந்து பார்ப்போம். நம்ம குலசேகரப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெருமாளுக்கு நமக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 அடி கேப் தான் இருக்கும். ரொம்ப பக்கமாக வந்து விஐபி தர்ஷனில் போகிறவங்க மட்டும்தான் இந்த தரிசனம் வந்து கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு சாமானிய பக்தர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அது இந்த டிக்கெட் தான். அதே மாதிரிலாம் நீங்கள் சுப்ரபாத சேவா அப்படின்றது ஒரு ஆளுக்கு 120 ரூபாய், தோமாலா அர்ச்சனா சேவா 220 ரூபாய். ஸோ இதில் எல்லாமே நமக்கு கொஞ்சம் கூடுதலான நேரத்தில் சாமியை பார்க்கறதுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கும். இது எல்லாமே லக்கை பொறுத்து தான். இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். 20ஆம் தேதி மதியானம் 12 மணிக்கு லைவாக இதே வெப்சைட்டில் உங்களுக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆனால் பேமெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கும் 2 days டைம் இருக்கும். ஒரு டைம் நம்ம இந்த சேவாவில் செலக்ட் ஆகி சாமி பார்த்தா திரும்பவும் இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 180 நாள் வெயிட் பண்ணணும். மொத்தமாக 4 சேவாக்கள் இருக்கும். சுப்ரபாத சேவா, தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதளபாத பத்மாராதனா. இந்த சேவாக்களுக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பரில் 2 பேருக்கு பண்ணலாம். இந்த டிக்கெட் பற்றி நிறைய வீடியோ நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு புக்கிங் அதுதான். ரெண்டாவது புக்கிங் வந்து 21ஆம் தேதி அன்னைக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட். இதில் கல்யாணம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவான்னு சொல்லிட்டு 4 சேவாக்கள் இருக்கும். இந்த சேவாவையும் நம்ம பார்க்கலாம். சேம் அதே டைம் தரிசனமும் பார்க்கலாம். இந்த டிக்கெட்டில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி சேவாஸ் எதுவுமே பார்த்ததில்லை அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நல்லா இருக்கும். அதே மாதிரி நமக்கு தரிசன நேரம் அப்படின்றதும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சுபதம் வழியாக தான் இதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கும் ஒரு தரிசனத்துக்கும் அடுத்த தரிசனத்துக்கும் 180 நாள் நம்மளோட மொபைல் நம்பர், நம்மளோட ஆதார் கார்டு, இமெயில் ஐடி இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் கேப் அப்படின்றது பொருந்தும். ஸோ இதுக்கு வந்து கல்யாண உற்சவம்னா 2 பேத்துக்கு புக் பண்ணிக்கலாம். அது 2 மேலாக வேணாலும் இருக்கலாம், 2 ஃபீமேலாக வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். 2 பேருக்கு புக் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு டவுட் வரும், இப்போ கப்பிள்ஸாக நம்ம வந்து கல்யாண உற்சவம் புக் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து 12 வயசுக்கு கம்மியான பசங்க இருக்காங்கன்னா ஃப்ரீயாக நம்ம கூட்டிகிட்டு போகலாம். இதே வந்து ஒரு 13-14 வயசில் ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்கா, ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக இதில் கல்யாண உற்சவம் புக் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சுபதம் என்ட்ரியில் போகும்போதே உங்களோட பசங்களுக்கு 300 ரூபா டிக்கெட் ஆஃப்லைனில் கூட வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது 21ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஜூன் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து அதே நாளில் மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவா அப்படின்னு சொல்லி ஒரு டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. இது வந்து என்னன்னா 300 ரூபாய் டிக்கெட்டோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் தான். ஒரு மொபைல் நம்பரில் நம்ம மேக்ஸிமம் எத்தனை பேருக்கு வேணாலும் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 300 ரூபாய் டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது, புக்கிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற எல்லாருமே இந்த டிக்கெட் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த டிக்கெட்டோட புக்கிங் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இதோட அப்டேட்டும் நம்ம ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கோங்க, எப்படி புக் பண்ணுறதுன்னு, தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இதுவும் ஜூன் மாதத்துக்கான புக்கிங் தான். அதுக்கு அடுத்தது 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இதுவும் முழுக்க முழுக்க இலவசமான டிக்கெட் தான். இது வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்றது இல்லை, யாருக்கிட்டேயும் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்றதும் இல்லை. நீங்களே எப்படி புக் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கூட ட்ரை பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே இந்த டிக்கெட் வந்து ஃபுல் ஆகிடும். அதுக்கு அடுத்தது 22ஆம் தேதி 11 மணிக்கு வந்து விஐபி தர்ஷன் டிக்கெட் வந்து ஜூன் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்க.
மதியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் டிக்கெட்டும் மெடிக்கல் இஷ்யூஸ்க்கான டிக்கெட்டும் ஓப்பன் ஆகும். காலையில் ஓப்பன் ஆகிறதும் ஈவினிங் 3 மணிக்கு ஓப்பன் ஆகிற ரெண்டுமே ஃப்ரீ டிக்கெட் தான். நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. சீனியர் சிட்டிசனுக்கு 65 ப்ளஸ் இருக்கணும். ஒரு சிலருக்கு இப்போது 64 நடந்துட்டு இருக்கும். 65 வந்து அடுத்த மாதத்தில் ஸ்டார்ட் ஆகலாம். நீங்கள் ஜூன் மாதம் தர்ஷன் போகும்போது 65 வயசு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக புக் பண்ணலாம். இதில் வந்து 65ன்ற வயசு இருக்கணும். அது கம்ப்ளீட் ஆகி இருக்கணுன்ற எந்த இடத்துலையுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. 65 ப்ளஸ்ஸு, கூட போகிறவங்களுக்கு 50 ப்ளஸ் இருக்கணும். மற்றதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து 24ஆம் தேதி அன்னைக்கு 2 புக்கிங்ஸ் இருக்கும். அதில் ஒன்று வந்து பார்த்தோன்னா 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க ஜூன் மாதத்துக்கு. மதியம் 3 மணிக்கு முன்னாடி ஜூன் மாதத்தில் கொடுத்த எல்லா தர்ஷன் டிக்கெட்டுக்குமான திருமலா திருப்பதிக்கான அக்கமடேஷன் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த திருமலா திருப்பதியில் ரூம் எடுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக 2 பேர்த்துக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். திருமலையிலையும் ஸ்டே பண்ணணும், திருப்பதியிலையும் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 பேராவது தர்ஷன் போகிறீங்கன்னா தனித்தனி மொபைல் நம்பரில் 2 பேர்த்துக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு ரூமும் அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த புக்கிங்கான லிங்க் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இது எல்லாமே ஜூன் மாதம் சம்மந்தப்பட்ட புக்கிங். அடுத்தது வந்து நமக்கு ஏப்ரல் மாதத்துக்கான புக்கிங்கில் வந்து நிறைய பேருக்கு ஏப்ரலில் வந்து தர்ஷன் போகணும், 300 ரூபா டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடைசி ஆன்லைன் ஆப்ஷன் வந்து ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட். இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் 2 பேர்த்துக்கு 1600 ரூபா வரும். இதில் வந்து ஹோமத்துக்கு 500 ரூபா, 300 ரூபாய்க்கு 300 ரூபா டிக்கெட் வந்து உங்களுக்கு அதில் ஆட் ஆகும். அப்போது 800 ரூபா வரும். 2 பேர்த்துக்கு 1600 ரூபா. நீங்கள் கண்டிப்பாக ஹோமம் வந்து அட்டன் பண்ணணும். 9 to 11 வந்து ஹோமம் நடக்கும். அட்டன் பண்ணி உங்களோட டிக்கெட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி சீல் வாங்கிட்டு போனால் தான் திருமலையில் உங்களுக்கு தர்ஷனத்துக்கு அந்த டிக்கெட் வந்து வேலிடாக இருக்கும். ஸோ அதனால் காலையில் உங்களால் ஹோமம் அட்டன் பண்ண முடியும்னா இந்த டிக்கெட் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 150 டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. புக்கிங் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஒரு தடவை தர்ஷன் பார்த்தா திரும்பியும் பார்க்குறதுக்கு 30 நாள் டைம் கேப். 300 ரூபாய்க்கு எப்படி டைம் கேப்போ இதே மாதிரி தான். அதே நாளில் பாருங்கள், 25ஆம் தேதி இந்த டிக்கெட் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு லோக்கல் டெம்பிள் சேவா. இப்போது திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் கல்யாணோற்சவம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, சுப்ரபாத சேவா பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து டிடிடியோட மற்ற கோவில்களில் பார்க்கணுன்னு நினைக்கக்கூடிய சேவாஸ் வந்து ஒரு சில சேவாக்கள் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கான புக்கிங் தான் இது. 24ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 200 ரூபா ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட், திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலோட டிக்கெட். அதுவும் நம்ம 300 ரூபா எப்படி வந்து திருமலாவுக்கு புக் பண்ணிட்டு போகிறோமோ அதே மாதிரி தான் இது. ஸோ இது வந்து நமக்கு என்ன டிக்கெட் வந்து தேவையோ அந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு புக்கிங் வந்து பண்ணிக்கோங்க. ஜூன் மாதத்துக்கான புக்கிங்கும் ஏப்ரல் மாதத்துக்கான புக்கிங்கும் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் லேட்டஸ்டான அப்டேட்டு. அதுக்கு அடுத்தது டிடிடியிலேருந்து இன்றைக்கி வந்திருக்க முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது எம்பி எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ தெலுங்கானாவில் இருக்கிறவங்க எம்பி எம்எல்ஏஸோட ரெக்கமெண்டேஷன் லெட்டருக்கு எப்படி வந்து தர்ஷன் வந்து டிக்கெட் கொடுக்கறத பற்றி லேட்டஸ்டான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தெலுங்கானாவில் இருக்கிறவங்களுக்கு தான் சூட்டபிள் ஆகும். அங்கே நம்ம வாங்கிட்டு போகக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ்க்கு வந்து எப்படி 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க, எந்தெந்த நாட்களுக்கு வந்து அந்த டிக்கெட்ஸ் வந்து கிடைக்குன்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் அது. அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு வந்து நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர், அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா, ஒரு உமன் ஒருத்தவங்க வந்து 2.5 லட்சம் பக்கமாக விஐபி தர்ஷன் டிக்கெட்டுக்காக ஸ்கேமில் வந்து அவங்களோட பணத்தை வந்து அவங்க லாஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறாங்க டிடிடி அப்படின்னா, நீங்கள் வந்து டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும் புக் பண்ணுங்கள். விஐபி தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு வேணும்னா ஆஃப்லைனில் கூட நம்ம அடுத்த நாளுக்கான தர்ஷன் டிக்கெட்டை ஜேஇஓ ஆஃபீஸில் போய்ட்டு முதல் நாளே நம்ம வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தெரியாதவங்க கிட்ட இந்த மாதிரி விஐபி டிக்கெட்லாம் வாங்கி தராங்கன்னா நம்ம யாரையும் ட்ரஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணோன்னா 500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன்லேயே கிடைக்குது, இல்லைனா ஆஃப்லைனில் கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து 2.6 lakhs வந்து விஐபி தர்ஷன் ஸ்கேமில் வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா, நேற்று 82,721 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வதர்ஷனம் 9 கம்பார்ட்மெண்ட்டும் சுமார் 10 மணி நேரம் ஆகுதுன்றது டிடிடியோட அஃபிஷியல் அப்டேட்டாக இருக்குது. வீக் டேஸில் நீங்கள் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்காமல் கூட நேரடி சர்வதர்ஷனம் கூட தாராளமாக போகலாம். ஏன்னா அது எப்போயுமே ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ சம்மர் ஹாலிடே வந்துருச்சு, ஸ்கூலில் லீவ் விட்டாங்க அப்படின்னா மட்டும்தான்
நேரடி சர்வ தரிசனத்தோட க்ரௌட் அப்படின்றது அதிகமாகும். இதில் இன்னொரு விஷயம் வந்து ஒவ்வொரு தரிசனத்துக்கும் இவ்வளோ நேரம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களும் இருக்குது. இதை தரிசனம் போன ஒவ்வொருத்தருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும், விட்டுருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக தரிசனம் பார்த்துட்டே போயிருக்கலான்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்றது நமக்குமே தெரியாது. ஏன்னா இப்போது 300 ரூபா தர்ஷன்னா மினிமமாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் நம்மளோட வெயிட்டிங் டைம் அப்படின்றதும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஸோ இதுதான் ஸ்டேட்டஸ். டெய்லியுமே வந்து 9 மணிக்கு மேலே ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் டெய்லியும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களோட ஆதார் கார்டு வச்சு வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அங்கேயே உங்களுக்கு டைம் ஸ்லாட்டில் என்னென்ன ஸ்லாட்டுக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்குது அப்படின்றதும் அப்டேட் பண்ணுவாங்க. சப்போஸ் எனக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்லாட்டை தான் வேணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி வந்து கேட்கலாம், தாராளமாக கொடுப்பாங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் 6 மணிக்கு டோக்கன் எப்பயும் போல். ஸோ நடந்து போகிற பிளான் இருக்குது, ஸ்ரீவாரிமெட்டு போகிறீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னும் போது நீங்கள் வந்து மற்ற இடங்களில் டோக்கன்ஸ் வந்து கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து போய்க்கலாம். அதுக்கு அடுத்தது சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான டவுட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏப்ரலில் வந்து போகிறோம், டோக்கன் இன்னுமே வாங்கலை, டியூஸ்டே நைட்டு கிளம்பி ஃப்ரைடே தான் ரீச் ஆகும், தர்ஷன் எப்போ கிடைக்கும், ஃப்ரைடே அன்றைக்கே தர்ஷன் கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறீங்க. எஸ்எஸ்டி டோக்கன் என்ன பேசிஸில் கொடுக்குறாங்கன்னா, இப்போ இன்றைக்கி நைட்டு 9 மணி கொடுக்குற டிக்கெட் வந்து நம்ம நாளைக்கு மத்தியானத்துலேருந்து ஸ்லாட் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 12 மணிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க, மதியம் 12 மணி இல்லை 1 மணி, அப்போ நீங்கள் இன்றைக்கி நைட்டு போனீங்கன்னா தான் நாளைக்கு மத்தியானத்துக்கு நீங்கள் தர்ஷன் பார்க்க முடியும். ஸோ அந்த பேசிஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரீச் ஆகிறப்போ டோக்கன் இருந்தால் வாங்கிக்கலாம், இல்லைனா அன்றைக்கி நைட்டு வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த நாளுக்கான டோக்கன் வாங்கிட்டு தர்ஷன் வந்து பார்க்க முடியும். ஸோ இன்னொருத்தவங்க வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க, என்ன அப்படின்னா, நான் வந்து என்னோட பேர பசங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் இந்த மாதம் 31ஆம் தேதி புக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு எரர் வந்துருச்சு, என்னென்னா 13 வயசுக்கு பதிலாக நான் 30 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஏஜ், அதுக்கப்புறம் வந்து நேமு, இதில் எல்லாம் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்ம ஒரிஜினல் ப்ரூஃபை வச்சு இந்த மாதிரி நம்ம புக்கிங் டைமில் மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஆதார் நம்பர் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இஷ்யூ இருக்காது, நீங்கள் அங்கே சொல்லிட்டு கூட உங்களோட ப்ரூஃபை காட்டிட்டு நீங்கள் தாராளமாக உங்களை தர்ஷன் கூட்டு போகலாம். அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க, மாற்றுத்திறனாளி, எனக்கு வந்து 67 வயசு ஆகுது, என்னோட மனைவிக்கு 63 வயசு ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தால் உங்களுக்கு ஐடி கார்டு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஐடி கார்டும் ப்ளஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். உங்களோட ஒய்ஃபை நீங்கள் வந்து அட்டெண்டடாக போட்டு வந்து சேர்த்து கூட்டிகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க தர்ஷன் பார்த்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. மார்ச் 14ஆம் தேதி அன்றைக்கி எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்து சாமி பார்த்தோம். கோயிலுக்குள்ளே மொபைல், காலனி, பெரிய பை எடுத்து செல்ல அனுமதி இல்லை. எடுத்து சென்ற மொபைல் லாக்கரில் வைக்க 1 மணி நேரம் வந்து விரயமாகிருச்சு. வேறு யாருமே இந்த தவறை செய்யாதீர்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் லக்கேஜில் கொடுத்துட்டு போகிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. மொபைல் லாக்கர் இருக்குது, ஸோ போகிற வழியில் நம்ம மொபைலில் லாக்கர் கொடுத்துட்டு போயிடலாம். அண்ட் வந்து உங்களோட லக்கேஜஸும் நீங்கள் தர்ஷன் போகிற வழியிலே கொடுத்துட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. அப்படி இல்லை நீங்கள் ரூம் இருக்குன்னா உங்களோட திங்ஸை நீங்கள் ரூமில் வச்சுக்கலாம். ரொம்ப வேல்யூபிளான திங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து தர்ஷன் போகிற இடத்துல கொடுக்கறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சில ரூம்லலாம் வந்து மொபைல் ஃபோன் ஆகட்டும், சில விஷயங்கள் மிஸ் ஆகக்கூடியதை நம்ம பார்க்குறதா இருக்குது. ஹோமம் டிக்கெட் எத்தனை நாளைக்கு முன்னாடி ஆன்லைனில் புக் பண்ணலான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போது ஏப்ரல் மாதத்துக்கான புக்கிங் இந்த மாதம் 25ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கும் முதல் மாதத்தில் 25 தேதிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, அப்போ தான் புக் பண்ண முடியும். ஸோ இன்னொரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, என்ன அப்படின்னா டிடிடியோட ஆப் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ அதில் வந்து என்னென்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அந்த ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புதுசாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ஓல்டு வெர்ஷனே வந்து உங்களுக்கு எதுவுமே காட்டாது. அதனால் அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புதுசாக வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க ஒரு டவுட் கேட்டிருக்காங்க, நாங்கள் வந்து மலேசியா நாட்டை சேர்ந்தவங்க, எங்களுக்கு சாமி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, எங்களுக்கு பாஸ்போர்ட் காமிச்சு டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபாரின் சிட்டிசனாக இருக்கீங்கன்னா இந்தியா வந்து 30 நாளுக்குள்ளே உங்களோட பாஸ்போர்ட், அதில் வீசா இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் 300 ரூபா தர்ஷன் கியூ வழியாக போனீங்கன்னா என்ஆர்ஐ தர்ஷன் அண்ட் வந்து ஃபாரினர் கேட்டகரி இருக்குது. அந்த ஃபாரினர் கேட்டகரியில் 300 ரூபா காசு கொடுத்துட்டு நீங்கள் ஸ்பாட்லேயே டிக்கெட் வாங்கிட்டு தர்ஷன் பார்க்கலாம். அதுவும் ஒரு நபருக்கு ஒரு டிக்கெட்டாக கொடுப்பாங்க. உங்கள் ஃபேமிலியில் எல்லாமே மலேசியன் சிட்டிசன், இல்லை உங்கள் கூட வர்றவங்க ஒரு 3 பேர் 4 பேர் வராங்கன்னா அவங்களோட பாஸ்போர்ட் காமிட்டி அவங்க வந்து 30 நாளுக்குள்ளே போனீங்கன்னா டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ தாராளமாக
இல்லாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இன்றைக்கான முக்கியமான அப்டேட். ஜூன் மாதம் ஏப்ரல் மாதத்துக்கான டிக்கெட் டேட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ புக்கிங் வந்து இருக்குது, பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு புக்கிங் டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.